அப்போல்லாம் வந்து ஹோண்டா சிட்டி எங்கெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்ததுன்னா ஃபோன் எடுத்துன்னு போய் ஃபோட்டோ எடுத்துனுப்பேன். ஒரு நாள் ஒரு சர்டன் இடம் லைஃப்பில் நீங்கள் போனதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வரும்போது அதெல்லாம் நினச்சி அழகாக ரெமினிஸ் பண்ணி திரும்பி பார்ப்பீங்க. ஸோ இட் லுக் பியூட்டிஃபுல். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஐம் மேரிட், ஐ ஹேவ் கிட்ஸ் அண்ட் ஆல். பசிக்குதுங்க, தொண்டை தண்ணி வேறு வத்துது. காலையிலேருந்து கிளைண்ட்டு 2-3 கிளைண்ட் கிட்ட பேசி 1 by 1 இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கார்பெட் டைல்னு சொல்லுவாங்க. இன்னும் மேலே போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். வேறு லெவலில் இருக்குங்க. கலர் செம்மையாக இருந்தது. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பழைய ஞாபகம் வரும். இங்கே ஒரு பழைய புகாரிங்க. இது ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புகாரிஸ் ஓப்பன்ட் இன் சென்னை. ஒரே டைமில் தான் தூங்கி எந்திரிப்பேன்ற இந்த லக்ஸரி எனக்கு கிடையாது. அந்த கீழ்பாக்கு, அண்ணா நகர், அடையார் இதெல்லாம் வரும்போது அப்படியே வாயை பிறந்து அண்ணாந்து பார்ப்பேன். என்னடா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. சொன்னல ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய விண்டோ இருக்குன்னு. ஒருத்தர் யூட்டர்ன் பண்ண தெரியாம அப்படியே நடுவில் நிற்கிறாரு. ஐ திங்க் இஸ் டேக்கிங் தி ஆப்போசிட் ரூட். The person you're calling is not answering. நம்மள அப்படியே லெஃப்ட். ஏன் இல்லையே, ஆப்போசிட்ல ரூட்டே இல்லையே, எதுக்கு அப்படியே நிற்கிறாரு? நமக்காகவா? ஓ, வண்டி நின்றுச்சா? பிரேக் டவுனு. ஹலோ ஹலோ. கமல் ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஒரு ½ an hourல வந்துடுறேன். அது இந்த ஃப்ளோரிங் என்ன ஏதுன்னு பார்த்து ஃபைனல் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிடலாம் கமல். ஓகே பை. வாவ், பியூட்டிஃபுல் பில்டிங். ஓகே கைஸ், நமக்கு அம்பத்தூர்லேயும் வேலை முடிஞ்சிடுச்சு. வெண்ட் வெல். எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஒரு பிக் ஷாட்டை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ யா, இட் வாஸ் வெரி, ஐ மீன் புரியுது அவருக்கு, நம்ம பேசுகிறது எல்லாமே புரிஞ்சிக்கிறாரு. ஸோ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ வி ஆர் அண்ட் வாட் வி டூ அண்ட் ஆல் தட். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான கிளைண்ட்ஸ் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நமக்கு எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம், கம்பேரிட்டிவ்லி டு சம்பன் ஹூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவருக்கு புரியுது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நமக்கு புரியுது. ஸோ ஐ திங்க் இட் வில் கோ வெல். ஐ ஹாவ் அ ஃபீலிங். ஸோ கொட்டேஷன் ரெடி பண்ணோம். கொட்டேஷன் அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அதை போய் தனியாக ஒரு வீடியோவை போடலாம். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங்லலாம், சிவில் இன்ஜினியரிங்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். டீட்டெயிலாக போனோன்னா அதுவே ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேறு மாதிரி கேட்குறாங்க. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மெட்டீரியல், ஒரு சைஸு மரண கஸ்டமைஸ்டாக பண்ணணும். ஸோ ரெடிமேடாக கிடைக்காது அவங்களுக்கு. எதுவுமே 80% ஆஃப் த ப்ராஜெக்ட் வில் பி கஸ்டமைஸ்ட். அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கொட்டேஷன் எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கே எப்படியோ ஒரு 4-5 நாள் ஆகிடும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இன்னொரு சைட் போனோம். ஐ மீன் அத்திப்பட் சைட் போனோம் இல்லையா. ஃபஸ்ட்டு அம்பத்தூர் வந்தோம். அத்திப்பட் யூனிட் 1 நான் சொல்கிறேன். இப்போ எங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கோ, நான் உள்ளே கூப்பிட்டு போய் காமிச்சால ஒரு ஃப்ளோருக்கு மேலே ஒர்க் போயிட்டு இருந்தது பாருங்கள். அந்த இடத்துல ஃப்ளோரிங் பண்ணணும். ஸோ அங்கே வந்து மெசலைன் ஃப்ளோர், அதாவது மெட்டல் ஃப்ளோர் இருக்குது. ஓகேவா? மெட்டல் ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் நார்மலாக போடுற வினைல் ஃப்ளோர், அதாவது ஷீட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அது போட்டிங்கன்னா அது பதிஞ்சு அந்த மெட்டலில் கிராஸாக இருக்கும். அந்த கிராஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு அந்த இம்ப்ரிண்ட் வந்து அப்படியே தெரியும். அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் காலில் நடக்கும் போது அது வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? அதனால் அது போட முடியாது. அதுலேயே ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங்னு ஒன்று இருக்குது. இந்த ஜிம்லலாம் போடுவாங்க. ஸோ ஜிம்மில், பேஸ்கெட் பால் கோர்ட்லலாம் சேம் தான், பட் திக்னஸ் ஜாஸ்தி. நான் இப்போ ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன் இல்லையா, ஒரு ½ an hourல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட சொன்னே ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வி ஹேவ் டு ஆல்ரெடி அது அளவெல்லாம் எடுத்தாச்சு, கொட்டேஷன் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு மெட்டீரியல் வாங்கி அந்த ஃப்ளோரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். என் வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? மை காட், லெக்ஸஸ் வேறு லெவலில் இருக்குங்க. கலர் செம்மையாக இருந்தது. லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மை காட், லெக்ஸஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எனிவே, ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே முடிச்சதுக்கப்புறம் கீழ்பாக் போனோம். ஸோ கீழ்பாக் தான் இன்றைக்கி நம்ம போக போகிற 4வது சைட்டு. கீழ்பாக் முடிஞ்சோடனே நம்ம மறுபடியும் அத்திப்பட்டு வரணும், சின்ன வேலை இருக்குது. ஸோ யா, இப்போ நேராக அந்த இடத்துக்கு போவோம். நம்ம போயிட்டு ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வேலை முடித்த உடனே லெட்ஸ் கோ டு கீழ்பாக். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டு வந்துட்டு இருந்தேன். கைஸ், முகப்பேர்
இங்கே தான் நம்மளோட கெரியர் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இண்டே நம்மளோட செகண்ட் கம்பெனி, இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி இருக்கே இல்லையா, அது பிறந்த இடம் மொகப்பேர். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்டீரியர் டிசைனிங் ப்ராஜெக்ட் வந்து இங்கே தான் பண்ணியிருந்தோம் மொகப்பேரில். ஸோ அதோடைய வீடியோ கூட நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். நான் அதோடைய தம்ப்நெயில் போடுறேன். இந்த இடத்துல தான் வந்து என் லேபரர்ஸுக்கு எல்லாருக்கும் தண்ணி கேன் வாங்கி கொடுப்பேன் இப்போது இந்த டீ கடையில். அண்ட் தென் இந்த லெஃப்ட்டில் தான் நம்ம சைட் இருந்தது. இந்த லெஃப்ட்டில் லெஃப்ட் சைட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அமேசிங் மெமரிஸுங்க. வேறு லெவல். நம்ம அதாவது ஃபஸ்ட்டு படமே ஒரு மரண ஹிட்டு கொடுத்தா எப்படி அந்த ஃபிலிம் டைரக்டர் மேலே எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் வரும், அந்த மாதிரியான ஒரு சைட் அது. சரியான ஹிட்டு. சும்மா அவங்களுடைய கொலீக்ஸுக்கும் அவங்களுடைய லைன் ஆஃப் நெட்ஒர்க்கில் வேறு லெவல் ஒரு ரிசப்ஷன், ஒரு ஒவேஷன் கிடச்சிது எனக்கு லைனாக. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிளைண்ட் மூலயமாவே ஒரு 4-5 சைட்டு கிடச்சிது அந்த டைமில். திஸ் வாஸ் பேக் இன் 21. அப்போ ரொம்ப சின்ன பையங்க, 23 வயசு. இப்போ நான் சின்ன பையன்தான் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஏஜ். நம்ம 26 நவ். அப்போ 23 ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த பழைய ஞாபகம் வரும். இங்கே ஒரு இடத்துல ஷவர்மா சாப்பிடுவோம், டீ குடிப்போம். ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அளவாக தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி இடத்துல சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்தோடனே டக்குன்னு கேமராவை ஆன் பண்ணேன். மொகப்பேர் வேர் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஃபார் மீ. அப்போ வந்து நான் நினச்சி கூட பார்க்கலங்க இவ்வளோ பெரிய அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆகும் என் லைஃப்க்கு. நான் வந்து ஒரு நாள் இதே இடத்துக்கு, அப்போல்லாம் வந்து ஹோண்டா சிட்டி எங்கெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்ததுன்னா ஃபோன் எடுத்துன்னு போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வைப்பேன். ஹோண்டா சிட்டினா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ க்ரேஸு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நான் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வண்டி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார் கிடையாது. அதெல்லாம் சேம் டைம் தான். நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, நான் டெலிவரி பண்ண போகும்போது இல் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் அரௌண்ட் சேம் டைம் தான். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் இந்த சைட் எடுக்கிறதுக்கு ஒரு 6 months 1 year முன்னாடி நடந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டைம் லைன் அதெல்லாம். அப்போ தான் கார் கிடையாது, ஆப்வியஸ்லி பைக் தான். இந்த சைட்லாம் எடுக்கும்போது பைக்கில் தான் டெய்லி வந்து போவேன். அந்த இப்போது சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, கார் டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோரிங் மெட்டீரியல் இருக்கும், லேமினேட்ஸ் இருக்கும், எக்கச்சக்க சாம்பிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் பைக்கில் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ஹைட்டுக்கு, அதாவது செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்கும், கண்ணு மட்டும் தான் தெரியும். நீங்கள் லிட்டரலாக சின்ன ப்ளேஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸை கேரி பண்ணிட்டு போவேன். மழைலாம் பெஞ்சதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லா பொருளையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு மலையில் ஓரமாக நிற்கணும். மழை நிற்கிற வரைக்கும் நிற்கணும். கிளைண்ட் அங்கே ஒரு சைடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி நனைஞ்சிலாம் போனோன்னா ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், என்ன இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக இல்லை, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி. பட் சம் பீப்புள் வர் கைண்ட் எனஃப் டு சின்ன பையனும். நான் அப்போல்லாம் ஏஜை ஃபேக் பண்ணுவேன், என்னோட உண்மையான வயசை வெளியே சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்டட் பீப்புள் டு டேக் மீ மோர் சீரியஸ்லின்றதால. அப்போ என்ன எல்லாரும் 27-28 வயசு இருக்கும் நான் அசியூம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போயே நான் ரொம்ப பல்காக இருப்பேன். ஐ மீன் நான் 18-17 வயசுலேருந்தே பல்காக இருப்பேன். பிகாஸ் நான் 15 வயசில் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். அதனால் வேணுமுட்டே என் ஃபிசிக்கை ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணி ரொம்ப மஸ்குலராக கண்ணாடிலாம் போட்டிருக்கனால பீப்புள் யூஸ் டு திங்க் ஐம் அபவ் மை ஏஜ். இப்போவும் என்னை லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ஐம் மேரிட், ஐ ஹேவ் கிட்ஸ் அண்ட் ஆல். குழந்தெல்லாம் இருக்குது. எடுத்தோடனே கல்யாணம் ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க, உங்கள் பசங்க எனக்கு தான் படிக்கிறாங்க அப்படிங்கம்மா. ஆடா பாவீங்களா, எனக்கு ஏதோ ஒரு 33-34 வயசு இருக்கும், அங்கிள் போலன்னு நினச்சின்னு இருக்காங்க. பட் மென்டலி எமோஷ்னலி ஐம் அங்கிள், அது உண்மை தான். பட் ஐம் ஜஸ்ட் 26. ஸோ என் கெரியரை ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆனதுனால, கொஞ்சம் அடி வாங்கினதுனால இந்த மாதிரி ஆகிட்டேன். ஸோ எனிவே தட்ஸ் மை லிட்டில் ஹிஸ்ட்ரி வித் மொகப்பேர். ஸோ இங்கே இடம் வந்தால் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, நீங்கள் ஒரு இடத்துல இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு நாள் ஒரு சர்டன் இடம் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வரும்போது அதெல்லாம் நினச்சி அழகாக ரெமினிஸ் பண்ணி திரும்பி பார்ப்பீங்க. ஸோ இட் லுக் பியூட்டிஃபுல். அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. தட்ஸ் அபவுட் இட். இன்னும் நிறைய வேலை இருக்குங்க, பாதி வேலை கூட முடியலங்க இன்னும். லெட்ஸ் கீப் புஷிங். போகலாம் போயிட்டே இருக்கலாம். அரும்பாக்கம்னு ஒரு சின்ன ஸ்டாப்பு நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ளோரிங்கு. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டவே ஐ கேன் கோ டு கீழ்பாக். உள்ளே இங்கே நான் எடுக்கலாம், இங்கே நான் vlog பண்ணலாம். ஐ திங்க் ஸோ. ஐ கேன் ஷோ யூ லிட்டில் பிட் அரவுண்ட் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பசிக்குதுங்க, தொண்டை தண்ணி வேறு வத்துது காலையிலேருந்து. கிளைண்ட்டு 2-3 கிளைண்ட்டுக்கிட்ட பேசி, உங்களுக்கிட்டையும் பேசி கண்டினியூஸாக vlog பண்ணி மை த்ரோட் இஸ் வெரி சார். சாப்பிடவும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஜென்ரலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன். ஸோ
ஃபீலிங் லிட்டில் டயர்ட் நவ். கடுப்பாக இருக்கே. கைஸ் வி ரீச் த லொக்கேஷன். அங்கே ஒரே ஒரு கடி என்னென்னா பார்க்கிங் ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்கக்கிட்ட பார்க்கிங் கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ரோட்டில் தான் விட்டு போனோம். கரெக்டாக அது சுடுகாடு வாசலில் இருக்கா, அது ஒரு கடி. எங்கன்னு பார்க் பண்ணுறது? ஒரு வாட்டி இங்கே வரும்போது பார்க்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம உடனே கிளம்ப போகிறோம். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இமீடியட்டாக வி லீவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். ஓகே guys, we finally reached here. டக்குன்னு போயிட்டு we'll finish off this work. சொன்னேன் இல்லையா டிக்கி ஃபுல்லாக சாம்பிள்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. கார்பெட் ஃப்ளோரு, இது வந்து கிராஸ் மேட்ஸு. ஸோ இதுதான் நமக்கு வேணும். 9:40னா ஜாயிண்ட் பஸ்ஸாக வராது. ஆல்ரைட், இங்கே வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோரிங்கோடைய கேட்லாக்ஸ். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல்ஸ், ப்ராஷர்ஸ் அண்ட் கேட்லாக்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 by 1 இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கார்பெட் டைல்னு சொல்லுவாங்க. இது நிறைய டெக் கம்பெனிஸ், ஐடி பார்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐடி கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸஸ், ஐடி கம்பெனிஸ்க்குலாம் இந்த மாதிரி ஃப்ளோரிங் தான் பண்ணுவோம். இட் வில் பி கம்ப்ளீட்லி டன் அண்ட் கார்பெட்ஸ். ஸோ நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிளாங்க்ஸ். இதுலேயே வந்து 6 mm, 8 mm, 12 mmலாம் இருக்குது. இது வீட்லேயும் போடலாம். ரெசிடென்சஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், பென்ட் ஹவுசஸ், வீடு இன் ஜென்ரல் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். கீழே நிறைய கேட்லாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வெனியல் ஃப்ளோருக்கான கேட்லாக்ஸ். இது வந்து வெனியல் பிளாங்க்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது ப்ராப்பர் உடன் பிளாங்க்ஸு, இது எல்லாமே வெனியல் பிளாங்க்ஸ். இதுதான் வந்து சின்ன சின்ன ஆஃபீஸஸ், பிபிஓஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு கேட்லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிளாங்க்ஸுக்கான சாம்பிள் பீசஸ் இருக்கும். அதுதான் இதோடைய பேக் ட்ராப்பாக ரைட் சைடில் இருக்குல்ல, அது வந்து ஃபுல் பீஸு. இதில் வந்து கலருக்காகவும் அந்த டச் அண்ட் ஃபீலுக்காக சாம்பிள்ஸை வந்து அப்படியே ஒட்டியிருக்காங்க. இப்போ அப்படியே நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். இங்கே கீழே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெனியல் பிளாங்க்ஸ் தான். இதுவுமே ஆஃபீஸ் ஃப்ளோரிங், கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்கு வர ஃப்ளோரிங் தான். ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இருக்குது. பிஃபோர் வி கோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கார்பெட் டைல்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கார்பெட் டைல்ஸ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து தீஸ் ஆர் பேட்டர்ன். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு பிஸ்னஸ். ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நேராக கீழ்பாக் தான். ஸோ கரெக்டாக பின்னாடி வேறு ஒருத்தர் காரை நிறுத்திட்டு போயிட்டார். பார்த்து ரிவர்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பெரிய கடுப்பு தாங்க பார்க்கிங். கைஸ் நம்ம அப்படியே அரும்பாக்கமில் வேலை முடிச்சுட்டு கீழ்பாக் சைடு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த சைட்டுக்கு இங்கேருந்து போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட் ஹவுஸ், ஓகேங்களா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய டெரஸில் இருக்குது இந்த இடம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரீஒர்க் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே பேமெண்ட் ஃபுல்லாக வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஸோ வெரி குட் ஃபேமிலி, வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஜென்யூனான ஆளுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு ஜான்வரி மந்த் ஆரம்பித்த ப்ராஜெக்டை இழுத்து எப்படியோ 6-7 மாதம் இழுத்துட்டாரு. ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் ஒர்க் வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு விட்டு போயாச்சு. தென் வி டுக் ஓவர். பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு, பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும், வெரி ஏரி ஃபீலிங், பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டீரியர் ஒர்க் இருந்தது, மாடி இல்லையா, அதனால் ரூஃபிங்லாம் நல்லா சொதப்பிட்டு போயிட்டார். ரூஃபிங்கில் பஃப் பேனல்ஸ் இருந்தது. அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ஜிஐ ஷீட் போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எனிவே ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குது. அந்த சைட் வந்து வி ஆர் ஹேண்டிங் இட் ஓவர் இன் அ வீக். ஸோ ஒரு முடிவுக்கு வரப்போகுது அந்த சைட்டு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். என்னுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் அங்கே வந்துட்டார். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஒர்க்கை முடிக்கணும். அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி மைட் ஹேவ் டு கம் பேக் டு அத்திப்பேட். இப்போது நம்ம ஒரு அம்பத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரி போனோம் இல்லையா, அதான் நீங்கள் உள்ளெல்லாம் நான் காமிச்சேனே, அந்த ஃபேக்ட்ரிக்கு வி மைட் ஹேவ் டு கோ பேக் அகெயின். அதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் முடிக்க முடியுமோ முடிச்சிடணும். எனக்கு பசிக்குது. ஐ டிட் நாட் ஈட். ஸோ யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். லன்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன். அதுக்கு நடுவில் ஜிம்மு. ஸோ என் உடம்புக்கு அது கரெக்டாக இருக்குது டு மெயின்டைன் மை மசில் அண்ட் ஆல் தட். எனஃப் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ், ப்ரோட்டீன் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி அப்படியே போயிட்டுருக்கறதுனால இட்ஸ் ஓகே. புஹாரிஸ் விண்டேஜ் ஹோட்டல், இது பழைய புஹாரிங்க. இது ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புஹாரிஸ் ஓப்பன்ட் இன் சென்னை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேளை சாப்பாடு. 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 2
பியூட்டிஃபுல்லான இடங்க இது. நிறைய ஷாப்பிங் இடம் இருக்கும். பாம்பேஸ்தான் நிறைய இருக்குல்ல. நைஸ். ஸோ எனிவே என்ன சொல்கிறதுன்னா, லஞ்சு பசிக்குது. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆச்சுன்னா எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். யூஸ்வலி ஐம் ஃபைன் 2-2:30 வரைக்கும் எனக்கு பெருசாக பசி தெரியாது. பட் ஆஃப்டர் தட் இட்ஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட் தான். மோஸ்ட்டாக வந்து இந்த டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணுன்ற ஆள் கிடையாது. ஐ மீன் வயசாக ஆக மேபி ஐ வில் யூனோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப்பில் இன்கல்கேட் பண்ணிப்பேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐம் நாட் ஏபிள் டு டூ இட். நாட் ஏபிள்னு சொல்கிறத விட நான் டைம் கண்டிப்பாக தூங்குறது எந்திரிக்கிறது பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சைட் ஒர்க் வந்து 11:30 நைட்டு 12 மணிக்கெலாம் போவோம். 2 மணி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன். மறுநாள் காலையில் 7 மணிக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 7 o'clockலாம் ஒர்க் முடிஞ்சிடும். ஜிம்முக்கு போயிட்டு வந்து படுக்கிறதுக்கு ஒரு 10:30 11 ஆனாலும் திருப்பி வந்து மார்னிங் வந்து அகெயின் ஒரு 4:35க்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரே டைமில் தான் தூங்கி எந்திரிப்பேன்ற இந்த லக்ஸரி எனக்கு கிடையாது. பட் சாப்பாடு விஷயத்தில் மேபி அது பண்ணலாம். பட் அகெயின் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த லக்ஸரியும் கட் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் நான் லக்ஸரின்றேன் பாருங்கள். ஒரு டைமுக்கு எந்திரிச்சு நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு டைமுக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுவே லக்ஸரியாக தோணுது எனக்கு. அதை அஃபோர்ட் பண்ணுறது கூட லைஃப்பில் ஒரு இடத்துல இருக்கணும். ஆர் நீங்கள் வந்து ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கணும். 9 to 5 ஜாபில் இருந்தீங்கன்னா டைமுக்கு எந்திரிக்கலாம், டைமுக்கு தூங்கலாம், டைமுக்கு சாப்பிட்லாம், எல்லாம் டைம் படி நடக்கும். ஆனால் நீங்கள் பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியுமா முடியாதான்றது அவங்கவுங்களுக்கான ஒரு சவால். ஒரு அந்த கொஷனுக்கு பதில் அவங்கவுங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். யூனோ வாவ், இஸ் இட் a church? I think it's a school. வந்துட்டோங்க, நம்ம கிளைண்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிங்க. பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. கீழ்பாக்கு இன் ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அழகான இடம். இந்த கீழ்பாக்கு, அண்ணா நகர், அடையார் இதெல்லாம் வரும்போது அப்படியே வாயை பிறந்து அண்ணாந்து பார்ப்பேன், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாஷ் ஏரியாஸ் இன் சென்னை. ஸோ நம்ம கிளைண்ட்டு இங்கே தான் இருக்கார், பார்னபி ஸ்ட்ரீட். ஹிஸ் ஃபேமிலி இஸ் குவைட் ஃபேமஸ் அண்ட் இட்ஸ் குவைட் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஃபேமிலி ஹியர் இன் பார்னபி. ஆஹா, நம்ம கார் விடுற இடத்துல வேறு யாரோ விட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, நான் எங்கடா விடுவேன்? எங்கே விடுறதுன்னு தெரியலையே. இங்கே விட்டா ஓனர் செருப்பால் அடிப்பான். இங்கே தான் விடணும். விட்டுருவோம். என் சீஃப் ஆர்கிடெக்டோட வண்டி நிற்கிது. காரில் இருக்காரான்னு தெரியலையே அவர் அப்போவே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். அத்திப்பேட்டிலேருந்து கிளம்பிட்டார். நம்ம அம்பத்தூர்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ அவர் எப்பயோ ரீச் ஆயிட்டாருங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். சரி கைஸ், நம்ம வெளில அப்படியே இறங்கி போவோம். போயிட்டு வில் கான்டாக்ட் ஹிம். நான் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே ஒரு பொட்டிக் இருக்குது, அழகான பொட்டிக் இது. அண்ட் தென் இங்கே வந்து குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குங்க. இந்த இடம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சைட் வந்து பார்த்திங்கன்னா 3rd floor. ஸோ பென்ட் ஹவுஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் மாடியில் தான் நம்ம சைட்டு. 3rd floor போகணும். நம்ம ஆர்கிடெக்டும் வந்துட்டாருன்னா அப்படியே மேலே போயிடலாம். காவாலே சாலே திஜாலே. வாவ், லுக்ஸ் கிரேசி. என்னால் தான் ரோட்டில் போகிற வரவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறான் போல. ஸோ இதான் வந்து அந்த பென்ட் ஹவுஸ். முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேறு டைல் இருந்தது. எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு புது டைல்ஸ் போட்டோம். இது வந்து WPC ஃப்ரேம் அண்ட் டோர். நேற்று வந்து பூஜை போட்டாங்க. ஸோ பேசிக்காக ஒரு பூஜை போட்டாங்க. ஸோ அதோடைய செட்டப் அங்கேயே இருக்குது. இங்கே வந்து ப்ளைவுட் ஃப்ரேம் அண்ட் டோர் வரணும். இங்கே வந்து கிச்சனுடைய டாப் பாக்ஸ் வரணும். அதாவது உப்பு, மிளகா, புளி,
அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வைக்கிற இடம். எனிவே சொன்னல ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய விண்டோ இருக்குன்னு, இதான் அந்த பியூட்டிஃபுல்லான விண்டோ. முன்னாடி எம்டியாக இருந்தது, இங்கே WPC ஃப்ரேம் அண்ட் விண்டோ போட்டிருக்கோம். செம்ம ஏரியா இருக்குங்க ஃபீலிங்கு, காற்று அடிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட், இதான் பேர்னபி ஸ்ட்ரீட். இட்ஸ் குவைட் ஃபேமஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see த லைவ்லி பேர்னபி ஸ்ட்ரீட். அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு விண்டோ. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி, கிச்சன் பெட்ரூம் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெச்லேயே இருக்கும். ஃபாரின்லலாம் ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் அது. ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஏரி ஸ்பேஸ். ஸோ இவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கான ஹேண்டிலு லேட்ச்லாம் போட்டுட்ருக்காரு. இது வந்து டோரோடைய லேட்ச்சு, ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா அந்த லேட்ச்சு. இது வந்து ஹேண்டில், இந்த பை அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. இது சோஃபா. ஸோ இந்த சைட் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வரப்போகுது, ஏன்னா வார்ட்ரோப் கபோர்ட்ஸ் வரப்போகுது, மிரரோட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட. இங்கே வந்து வார்ட்ரோப்பு. இது அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் ரூம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்கோம். பை தள்ளு. ஸோ மேலே தான் வந்து ஃபுல்லாக GI ஷீட் போட்டு ஒர்க் பண்ணோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பஃப் பேனல்ஸ் இருக்கும், நான் மேலே போய் காட்டுறேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் இருந்தது. ஸோ கேன் யூ see 2 லேயர் இருக்குது பாருங்கள், 2 சீலிங் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒன்று, இது ஒன்று, 1 2. ஃபஸ்ட்டு இதான் இருந்தது. இதுக்கு மேலே ஃபுல்லாக MS ஃப்ரேம் ஒர்க் பண்ணி GI ஷீட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே தண்ணி வர ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆச்சு. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் மேலே ஏறி நடந்துகிட்ருப்பேங்க, டேங்க்கு மேலாம் உட்காண்ட்ருப்பேன். கேன் யூ see? இன்னும் மேலே போனால் தான் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் கிஷோரே. ஃபுட்டேஜுக்காக வாலிபர் வழிக்கு விழுந்து மரணம்னு நியூஸ் வரும். இந்த மாதிரிலாம் லூசு வேலை பண்ணால் சரி. எனிவே ஸோ இதாங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த GI ஷீட் ஒர்க் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மேலே நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ நான் இது மேலெலாம் ஏறி உக்காந்துக்கிட்டு இருப்பேன், இங்கே அங்கெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கோ பேக் டவுன். எனிவே த ப்ராப்ளம் இஸ் அரெஸ்டட், நமக்கு தேவை தான். ஸோ இந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும், இன்னும் பண்ணல. அதே மாதிரி அந்த கேப்பையும் க்ளோஸ் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் டைம் வந்தாலே டென்ஷன் தான். இதெல்லாம் இந்த சைட்டோடைய டெப்ரிஸு. ஸோ இந்த கிச்சனில் பழைய டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைல்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும். யா தட்ஸ் இட். போகலாம், இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இது. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழை பெய்யும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே நிற்கிறான் பாருங்கள் நம்ம சிங்கக்குட்டி ஹோண்டா சிட்டி. கைஸ் இங்கே ஒர்க் முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாம். எனக்கு எப்போவுமே நான் ரொம்ப ரசித்து வேலை செஞ்ச சைட்டை விட்டு கிளம்பும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல. பட் இருந்தாலும் ஜஸ்ட் 70% ஆஃப் த ஒர்க் இஸ் ஓவர் டுடே. இன்னும் 30% பேலன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடித்தா தான் நான் போய் பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் கீப் கோயிங். மைண்ட் ஆகுது லைட்டாக, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்டுக்கே வரமாட்டோம். ஓ ஷிட், ஆல்மோஸ்ட் 6 ஆகிடுச்சா? ரைட்ரா. பேர்னபி ஸ்ட்ரீட், சம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஹியர். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன் இந்த சைட்டில், ஒரு 1.5 மாதம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே அவங்க கூட ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன் நான். அவங்க ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அங்கே அவங்ககிட்ட he has a daughter. My client has a daughter. She is like 2.5 years old. She is a lookalike of my niece.
என் நீஸ் இருக்கா, அக்கா பொண்ணு, அவள் பேர் தியா. அப்போடியே 2 பேரும் கிட்டத்தட்ட பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரியே இருப்பாளுங்க 2 பேருமே. அதனால் அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஷீ இஸ் அ வெரி வெரி ஷை பர்சன். கூப்பிட்டா வரமாட்டா, பேச மாட்டா, ஏன்னா. பட் எங்கள் அக்கா பொண்ணு மாதிரியே இருப்பா பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வெரி குட் ஃபேமிலி. ரொம்ப என்னை விட ரொம்ப பெரியவங்க இல்லை. மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ஓல்டு தென் மீ. அதான் நம்ம அத்திப்பட் சைட்டில் ஒருத்தர் சொன்னால அந்த ஃபேக்ட்ரி ஓனர் பார்த்தீங்கன்னா இஸ் அபவ் 60, ஹில் பி 64. என்னை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு அதிகம் இருக்கும் அவருக்குலாம். ஸோ என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 25 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 2-3 வருஷம் தான் பெரியவங்க. அதனால் ஐ மீன் ப்ராபப்ளி ஒரு 4 or 5 years மேக்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ ஒரு என்னுடைய எல்டர் கசின்ஸ்க்கு என்ன வயசு இருக்கும், அந்த ஏஜ் தான் இருக்கும். அதனால் ஒரு மாதிரி ஜெல் ஆகிட்டேன் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது. அவங்கள நான் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், அவங்களோட எனக்கு 5 வயசு கம்மி. பட் தட்ஸ் how I feel because I mostly hang out with people who are above 50, 60ன்றதுனால எனக்கு இந்த 30 வயசு கேட்டகரி பார்க்கும்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியும். ஸோ ஒரு மாதிரி லைட்டாக மைண்ட் ஃபக் ஆகுது எனக்கு. அது ஒரு சில சைட்டில் நடக்கும். லைக் அதை முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி வரும்போது, ஏன்னா நம்ம அந்த சைட்டை எவ்ரி நூக் அண்ட் கார்னர் பார்த்து வேலை செய்வோம். இது இப்படி வரணும், அது இப்படி வரணும், இது அழகாக இருக்கணும், முன்னாடி இப்படி இருக்குது, பின்னாடி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டோட ஒரு ரியாக்ஷன் வாங்கணுன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை செய்வோம். அதனால் ஒரு அட்டாச்மெண்ட் பில்ட் ஆகிடும். இதுன்னு இல்லைங்க, எல்லா சைட்டுமே இப்படி தான். ஒரு சில சைட்டு எப்படா முடிச்சுட்டு கிளம்புவோன்னு இருக்கும். லைக் நீங்கள் அதை ரசித்து பண்ணாலும் அந்த கிளைண்ட்டு கொடுக்குற டார்ச்சர்லேயும் குடைச்சல்லையும் கிளம்புனா போதும்னு இருக்கும். ஒரு சில கிளைண்ட் ஒரு சில சைட்ஸ் வந்து ஏண்டா போகிறோம், இன்னும் ஒர்க் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஐ ஹாவ் that's a sign that you have dealt with a good client. ஸோ எனக்கு இவங்ககிட்ட அப்படி தான் இருக்குது. ஏண்டா இது முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடந்தது இந்த சைட்டில். அத்திப்பட் சைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். என்னென்னா, இங்கே ஆக்சுவலாக வந்து காவசாக்கி ஷோரூம் இருக்குது பச்சைபாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில். ஸோ அங்கே வந்து Z900 எப்போவுமே இருக்கும். நான் போய் வண்டியை நிறுத்திட்டு எப்போவுமே அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். Z900 இஸ் மை ட்ரீம் பைக். எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆசை. நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், அப்புறம் வாங்கலாம், நீ பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணு, திருப்பி சம்பாதிக்கிற காசு ப்ராஃபிட் எல்லாமே திருப்பி பிஸ்னஸ்க்கே போயிடும். டெலிபரேட்டாக பண்ணுவேன், ஏன்னா நமக்கு பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது. நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் அலோவ் பண்ணுறது கூட நம்ம தான் பண்ணணும், யார்கிட்டையும் கேட்க முடியாது, பண்ணுறதுக்கு யாரும் இல்லாததுனால நான் என்னுடைய ஒரு சில பர்சனலாக ஒரு ஆசை இருக்கும்லங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்பவே தவிர்ப்பேன். அதெல்லாம் வேண்டாம், அந்த காசை தூக்கி இந்த ஒரு ஐ மீன் லைக் கவாசாக்கி Z900 மாதிரி ஒரு 11 லட்ச ரூபா பைக்குக்கு தான் இல்லை, ஒரு 50,000 ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி, இந்த 50,000 வச்சு நீ 50,000 கூட வேணாங்க, அவ்வளோ கூட போவேணா, ஒரு 10-15,000 பொருளாக இருந்தாலுமே அதை வந்து நீ இதை வச்சு நீ பிஸ்னஸ் கார்டு போடலாம், இல்லை பேம்ப்ளெட் அடிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், யூடியூப்பில் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கலாம், அந்த மாதிரி யோசிப்பேன் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஐ இன் மை பர்சனல் லைஃப் வாங்கணும்னு நினச்சதை தவிர்த்துருவேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த காவசாக்கி ஷோரூம் வழியாக தான் நான் போவேன். இந்த சைட்டுக்கு போகும்போது, இந்த சைட்டுக்கு வரும்போது டெக்னிக்கலி அப்போலாம் ஒரு நிமிஷம் கார் அங்கே நின்றுட்டு அப்படியே அந்த காவசாக்கி பைக்கை பார்ப்பேன், Z900 பார்த்துட்டு தான் இந்த சைட்டுக்கு கிளம்புவேன். அது என்னவோ கடவுள் நம்மளை வைக்கணும்னு வச்சாரா என்னன்னு தெரில, தினிக்கும் என்னை பார்க்க வச்சார். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் இந்த சைடு வந்தேன்னா இந்த ரைட்டு தான், ஆக்சுவலாக இந்த ரைட்டில் தான் இருக்குது காவசாக்கி ஷோரூம், பச்சைபாஸ் காலேஜ் லெஃப்ட்டில் இருக்குது நமக்கு. ஸோ முன்னாடிலாம் இந்த ஏரியாவுக்கு வந்தேன், ஏதாவது வேலை விஷயமா வந்தேன்னா இல்லாட்டி சுற்றுறேன்னா பார்ப்பேன். ஆக்சுவலாக இங்கே தான் தெரியும், பட் கோபுரில் தெரியுதான்னு தெரியல, அவ்வளோலாம் அங்கே காவசாக்கின்னு போட்டிருக்கு பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோரூம் அது. ஸோ வந்தேன்னா நின்று பார்த்துட்டு போவேன், நைட்டில் வந்து சம்டைம்ஸ் நின்று பார்ப்பேன். பட் இந்த சைட்டு தினமும் வந்து போனதுனால அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தேன். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மை பிஸ்னஸ் இஸ் வெல். நமக்கு ஒரு சைட்டு ஒரு ஏரியாவில் வரும். லைக் ஓரக்கடமில் வேலை செய்வோம், ட்ரிப்ளிகேனில் வேலை செய்வோம், அண்ணா நகர், கீழ்பாக்குன்னு சொல்லிட்டு விதவிதமான ஏரியாவில் வேலை செய்வோம். அண்ட் ஆவரேஜாக நான் சொல்கிறேன், இட் இஸ் 1.5 months, 1.5 to 2 months ஆவரேஜாக சொல்கிறேன். சில சைட்ஸ் வந்து 4-5 மாதம் ஆகும், சிலது 1 மாதத்துலேயே முடிஞ்சிடும். ஆவரேஜாக ஒரு 1.5-2 monthsன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 2 months நம்ம அந்த ஏரியாவுக்கு தினமும் போயிட்டு வருவோம். தினமும் போயிட்டு வரலனா கூட ஆல்டர்னேட் டேஸ் போயிட்டு வரதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற லொக்காலிட்டிஸ், ஐ மீன் ஃபேமஸ் லொக்காலிட்டிஸ் ஆர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், நல்ல ஸ்ட்ரீட்ஸு, நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்ப்போம், பழகிடுவோம். அந்த ஏரியா ஒரு மாதிரி பழகிடுமா, பல வருஷங்கள் கழித்து இல்லை பல மாதங்கள் கழித்து திருப்பி அதே இடத்துக்கு போகும்போது யூ வில் ஃபீல் லைக் ஒரு மாதிரி நாஸ்டல்ஜிக்காக இருக்கும். அது எனக்கு இப்போ வரைக்கும் முகப்பேர் போகும்போது அந்த ஃபீல் வரும். ஐ திங்க் இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். முகப்பேருங்க, நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்மளோட மொதல் சைட்டிங்கை தான் ஆரம்பித்தோம், நம்ம ஜேர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ போனாலும் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நாஸ்டல்ஜிக்காக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் கீழ்பாக்கில் வேலை எடுப்பேன்னு நினைக்கல. எடுத்ததுக்கப்புறம் அடிக்கடி ஐ சா த காவசாக்கி ஷோரூம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ அத்திப்பட் சைட் போகலாம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது, கடுப்பாக இருக்குது. எனக்கு டிராஃபிக்கில் உங்களுக்கு என்னத்தை நான் காட்டுறது, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரே ஒரு வேலை தான் அத்திப்பட்டில் எனக்கு வந்து ஒரு சில ரா மெட்டீரியல்ஸு அதெல்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம ஃபேக்ட்ரி ஓனர்கிட்ட ஒரு பாபா ஸ்டாச்சு இருக்குது. அவர் ரீசெண்டாக ஷீரடி போயிட்டு வந்தார். ஸோ நான் சொல்லிட்டேன் வேறு, சார் நான் அது நேற்றே எனக்கு தரேன்னாரு. நான் தான் என்ன பண்ணேன், இல்லை நான் தேர்ஸ்டே தான் வாங்குவேன், அதுவும் உங்கள் கையால் தான் வாங்குவேன், வாங்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் கொண்டு போவேன்னு சொல்லிட்டேன். அதனால் அவர் வந்து கிளம்பி ஹுண்டேவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் போயிட்டார் இருங்காட்டுக்கோட்டை. நான் மறந்துட்டேன். இப்போ திருப்பி ஹீல் பி பேக் பை அவர் வரத்துக்கு எப்படியோ ஒரு 7:30 ஆகிடும். ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ தான் கிளம்புறேன்றாரு இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து. நம்ம ஒரகடம் சைடு அப்படி தான் தாண்டி போவோம். ஸோ எனக்கு தெரியும் இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து இங்கே அத்திப்பட்டு வரத்துக்கு எப்படியோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் சைட்டில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்த அப்புறமா அவர்கிட்ட தான் அந்த பாபா ஸ்டாச்சு வாங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வேலையை பார்க்குறேன். நம்ம அத்திப்பட் ஷோரூமில் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது வேணால் ஐ வில் கண்டினியூ த vlog. ஓகே, பாய் guys. அங்கே ஒரு வழியாக ஒர்க் முடிஞ்சிருச்சு அத்திப்பட் சைட்டில். நவ் ஐ மீன் A2B மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா there are lot of choices. ஸோ ரொம்ப நாளாக ஒரு டிஷ்ஷு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருந்தது, ஆர்டர் பண்ணியிருக்கேன். the ambience is also very good. ரொம்ப அழகாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. இடமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ a little rest after a long day. ஸோ guys, இங்கே ஒரு வழியாக ஆர்டர் பண்ணிட்டோம். அம்மாவுக்கு எனக்கு அப்படியே பார்சல் வாங்கிட்டு டின்னர் வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தயிர் வடை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்டு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இட்ஸ் பீன் அ லாங் டே. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 கொட்டேஷன் ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். நான் வேறு கமிட் பண்ணியிருந்தேன் நைட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு. நைட் ஆகிடுச்சு. ஸோ they'll be waiting for me. ஸோ சாப்பிட்டுட்டு லெட்ஸ் கெட் கோயிங். தயிர் வடை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க A2Bயில். ரொம்ப தயிர், காரா பூந்தி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. மீட்டிங் திஸ் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ டேஸ்ட் ரியலி குட், நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றாங்க ஸ்பெஷல். எனிவே we are done with A2B. கிளம்பலாம். பியூட்டிஃபுல்லான இடம் இது. ஆக்சுவலாக அம்பத்தூர் அத்திப்பட் பக்கத்தில் இருக்குது இந்த A2B. ஸோ இங்கே ரிங் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஏன்னா மேலே அப்சல்யூட் பார்பிக்யூஸ் இருக்குது. நிறைய கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்கும். ஸோ இந்த அடையார் ஆனந்தபவனுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூஸ் இருக்கும். ஸோ அங்கேயே நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், நல்லாயிருக்கும். சாப்பாடு எல்லாமே, சர்வீஸ், everything was good. So anyway, that is the end of the vlog. Do leave your thoughts down in the comment section below. இதே மாதிரி business vlogs நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா அதுவுமே எனக்கு சொல்லுங்கள். Until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.